அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்முடைய வீட்டில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்போதுமே நிரம்பி வழியணும். அதே போல் நம்மளுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கணும். தொழில் செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும், வீட்லேயாகட்டும் பணம் பல்கி பெருகிட்டே இருக்கணும். அதாவது வீட்டில் பணம் இல்லை, கையில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை எப்போதுமே வரக்கூடாது. செல்வம் பெருகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் நீங்கள் பூஜை அறையில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக அமையும். நீங்கள் என்ன விரும்பினாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தனம் தானியம் ரெண்டுக்குமே எந்த ஒரு குறையுமே ஏற்படாது. ஒரு சில வீடுகளில் சீக்கிரமாக இந்த அரிசி தீர்றது, மளிகை பொருட்கள் தீர்றது, இது இல்லை அது இல்லைன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் ஏற்படாமல் பரிபூர்ணமாக மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் அன்னபூர்ணி தாயாரினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவசியமாக எல்லாருமே இதை நீங்கள் செய்யுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம பணம் சேர தானியம் பெருக இதை செய்கிறோம். அப்போ வெள்ளிக்கிழமை நாளுங்கிறது மகாலட்சுமி தாயாருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அந்த நாளில் செய்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும். வளர்பிறை வெள்ளி, தேய்பிறை வெள்ளி அந்த மாதிரியெல்லாம் கணக்கு கிடையாது. ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் இதை செய்யணும். இந்த முறையை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது. அதனால் பீரியட்ஸ் இல்லாத மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இதை செய்யுங்க. சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு அரிசி அளக்கக்கூடிய படி தேவைப்படுதுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த அரிசி அளக்கும் படி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய சொரூபமாகவே கருதப்படுது. மேலும் அன்னபூர்ணி தாயாருடைய ஆசீர்வாதமும் இந்த அரிசி அளக்கும் படியில் நிறைஞ்சிருக்கிறதா சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனம் தானியம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். செல்வமும் தானியமும் இருக்கும் இடத்துல நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வறுமை இல்லாத சுகபோகமான வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படிங்கும்போது அரிசி அளக்கும் படியை இந்த மாதிரி நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சரி, இப்போ எந்த நேரத்தில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி விஷயங்களை நீங்கள் காலையில் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் நேரமாக எழுந்துக்கிறீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த டைம்லேயே கூட நீங்கள் செய்யலாம். இல்லைனா இந்த காலையில் 10 to 12 ராகு காலம் வரும் பாருங்க, அதுக்கு முன்னாடியே செஞ்சுருங்க. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து காலையில் ஒரு 10:30க்குள்ளே அப்படின்ட்டு நீங்கள் டைம் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாமா. இதுக்கு பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதாவது பித்தளையோ காப்பரோ ஏதாவது ஒரு தட்டு எடுத்துட்டு அந்த தட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் அரிசி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த தட்டில் பச்சரிசி பரப்பி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய முக்கியமான 108 பொருட்களில் இந்த பச்சரிசியும் ஒன்றுன்னு சொல்லலாம். அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் போட்டு பரப்பி வச்சுக்கோங்க. அடுத்து அரிசி அளக்கக்கூடிய படி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டில் நல்ல பெரிய சைஸ் படியாக வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்தணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. சின்னதாக இந்த ஆளாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, 100 கிராம் பிடிக்கிற அளவுக்கு, 50 கிராம் பிடிக்கிற அளவுக்கு கூட இருக்குது. நிறைய பூஜா ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. ஆன்லைன்லேயும் நமக்கு கிடைக்குதுங்க. இதில் ரொம்ப சின்னதாக ஒரு மினிமமாக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கக்கூடிய இந்த ஆளாக்கானது சில்வரில், இரும்புல இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா, வெள்ளியிலையோ செம்புலையோ பித்தளையிலையோ இந்த மாதிரி இருக்கிறது அவசியம். அதனால் ஒரு சின்ன அளவில் பித்தளையில் வாங்கிட்டீங்கும்போது உங்களுக்கு விலையும் குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ அதுக்கு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி இருக்குது இல்லையா, அதை பாதி அளவுக்கு போடுங்க. அதாவது நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய படி எவ்வளோ பெருசோ அதில் பாதி மட்டும் நீங்கள் அதுக்குள்ளே அரிசி போடுங்க. இப்போ அந்த அரிசிக்கு மேலே நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் எது இருந்தாலும் நீங்கள் அதை போடலாம். என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய சில பொருட்கள் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கு, சக்கரம்,
சோழி வந்து வெள்ளையாக இருந்தாலும் சரி, மஞ்சளாக இருந்தாலும் சரி, பச்சை நிற சோழியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து போடலாம். அடுத்தது குன்றின் மணி. இந்த குன்றின் மணியும் பார்த்திங்கன்னா சிகப்புலியும் இருக்குது, கருப்புலியும் வந்துட்டு இருக்குது. எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் போடலாம். தாமரை விதைகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு போடலாம். அடுத்தது தங்க காசு வச்சுருக்கீங்கன்னா தங்க காசு, வெள்ளி காசு இதெல்லாம் வந்து போடலாம். அதே போல் ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா இந்த வெள்ளியில் மகாலட்சுமி தாயாருடைய படம் பதிச்ச மாதிரி நாணயம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மகாலட்சுமி நாணயம் வச்சுருந்திங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் போடலாம். அதே போல் குபேரருடைய நாணயம், அதாவது குபேரருக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கு அவருடைய யந்திரம் போட்ட மாதிரி நாணயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாணயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் போடலாம். இது மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் போடலாம். இல்லைங்க எங்ககிட்ட நீங்கள் சொன்ன எந்த பொருட்களுமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து போடுங்க. மஞ்சள் கிழங்கு, இப்போ நம்ம பொங்கலுக்கு கூட வாங்கியிருப்போம் இல்லையா புது மஞ்சள், அதில் நல்லா ஈரம் போக காய வச்சுட்டு ஒரு சிறு துண்டு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு போட்டு வைக்கலாம். இப்போ மேலே நமக்கு இடம் இருக்குது இல்லையா, அங்கேயும் வந்து நீங்கள் அரிசியவே வந்துட்டு போடுங்க. நல்ல கூர்மையாக நிற்கிற மாதிரி கோபுரம் மாதிரி வந்து இந்த அரிசி நிற்கணும், அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. இப்போ அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு, அது 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு இருக்குது பாருங்கள், அந்த ரூபாய் நோட்டை சுருட்டி வைங்க. அதாவது மடித்து வைக்காமல் பாய் சுருட்டும் இல்லையா, அந்த மாதிரி சுருட்டி அந்த அரிசியில் வந்துட்டு நீங்கள் சொருகி வைங்க. அதே போல் சில்லறை காசுகள் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அப்படின்ட்டு சில்லறை காசுகள் ஒரு 2-3 நீங்கள் அது மேலே வந்துட்டு அப்படியே வந்துட்டு வச்சிடலாம். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தீபம் வந்து ஏற்றி வைக்கணும். அந்த தீபமுமே பார்த்திங்கன்னா நெய் தீபமாக இருக்கிறது நல்லது. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நெய் தீபம்ங்கிறது மகாலட்சுமி தாயார் அவசியம் பண்ணோம் அப்படின்ட்டு, அதனால் நெய் தீபமாக ஏற்றி வைங்க. இப்போது ஆல்ரெடி நீங்கள் பூஜை அறையில் தினந்தோறுமே தீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது அந்த தீபத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த படியை வந்து வச்சிடலாம். பொதுவாக இந்த படிக்கும் சேர்த்து ஏற்றுற மாதிரி கூட இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அவசியம். சரிங்களா, பூக்கள் கிடச்சிதுன்னா பக்கத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு மறுநாள் அந்த காஞ்ச பூக்களை தூக்கி போட்டுருங்க. மற்ற இந்த பொருட்கள் எல்லாம் 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா, 1 மாதம் கழித்து அந்த கீழே நம்ம தட்டில் பச்சரிசி பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானமாக வந்து போட்டுருங்க. அந்த படியில் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த அரிசியை நீங்கள் சமையலுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. மறுபடியும் இந்த படியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதே போல் சந்தன குங்குமம் இட்டுட்டு அதே பொருட்கள், அதாவது இந்த சோழியெல்லாம் சொன்னோம் இல்லையா, சோழி, கோமதி சக்கரம், சங்கு அதெல்லாம் மறுபடியும் நீங்கள் நல்லா கழுவிட்டு உலர வச்சுட்டு இதே போல் ஒரு பரிகாரத்தை நீங்கள் இன்னொரு வெள்ளிக்கிழமை நாளில் செய்யலாம். அதாவது மாதம் ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும். ஆனால் வெள்ளிக்கிழமை இந்த படிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து அவசியம். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தில் நம்ம எந்த ஒரு பொருட்களையுமே வந்துட்டு வீண் பண்ணலை, எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தோம், இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய வீட்டில் செல்வம், தானியம், தங்கம் எதுவுமே வந்து குறைவில்லாமல் நல்லா வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வறுமை இல்லாத ஒரு நல்ல வளர்ச்சியான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.